அத்தியாயம் 3. சென்னையில் இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் செல்லும் சாலை மேல் மெயின் ரோட்டில் இருந்தே பார்க்க முடிந்த தினசில் இருந்தது அந்த ஆனந்த நிலையம். வெள்ளையும் காவியும் கலந்த கொடி முகப்பில் பறந்து கொண்டிருக்க 50க்கு 50 அடி அகலத்தில் சுவாமி ஆனந்தரின் பிளாக்ஸ் போர்டு மின்னி கொண்டிருந்தது. போர்டின் ஒரு மூலையில் வாழ்வெல்லாம் இன்பம் என்கின்ற வரிகள். அந்த பிளாக்ஸில் ஆனந்தர் தாடியும் மீசையுமாய் பழைய ஓஷோ ஸ்டைலில் இருந்தார். அவரது தெளிவும் திடமும் இவருக்கு உண்டா என்பதை அனுபவித்தே அறிய முடியும். ஆனாலும் பார்க்க ஒரு தீட்சண்யம், ஒரு முடி கூட அருந்திடாத நீண்ட தாடியும் தலைமுடியும் ஆனந்தருக்கு இருந்தால் வயது 40 இருந்து 50க்குள் இருக்கலாம் என்கின்ற அளவில்தான் இருந்தது. பிளாக்ஸை தொடர்ந்து நீண்ட ஒரு மண்பாதை, இருபுறமும் வரிசையாக சேவகர்கள் மாதிரி நெட்டிலிங்க மரங்கள், உள்ளே மிக பெரிய பச்சை புல்வெளி, அவ்வளவும் ஜெர்மன் கிராஸ், ஆங்காங்கே புஷ்டியான பூ மரங்கள், ஒரு நதிக்கரையோர இடத்திற்கு போய்விட்டது போன்ற குளுமை. அதன் நடுவில் ஆனந்த நிலையம் என்கின்ற பெயரில் பளிங்கினாலே கட்டப்பட்ட ஒரு மாளிகை போன்ற கட்டிடம். அங்கும் இங்குமாக நிறைய வெள்ளைக்காரர்கள் கண்களில் பட்டனர். சிலர் மரத்தடிகளில் அமர்ந்து கண்களை மூடி தியானம் செய்து கொண்டிருந்தனர். அவ்வளவு பேரும் பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தனர். உடல் ஊனமுற்றவர்களை அழைத்து செல்ல தோதாக சக்கர நாற்காலிகள் ஆங்காங்கே தெரிந்தன. எப்படி பார்த்தாலும் அந்த இடத்தை மனித உழைப்பு ஒரு மலைத்தளம் போல மாற்றி விட்டிருப்பதை உணர முடிந்தது. பளிங்கு கட்டிடத்திற்கு பக்கத்தில் மூங்கில் மரங்களை சீராக வெட்டி அதை கொண்டு வேயப்பட்ட ஒரு குடிசை, அதை சுற்றி படப்பு வேலி. அந்த குடிசைதான் ஆனந்தர் ஓய்வு எடுக்கும் இடம். அந்த குடிசை முன் ஒரு கருப்பு நிற பென்ஸ் கார் நின்று கொண்டிருந்தது. அந்த காரின் முகப்பிலும் காவியும் வெண்மையும் கலந்த ஆனந்த நிலைய கொடி. முகப்பில் சில வெள்ளைக்காரர்கள் ஆனந்தரை தரிசிப்பதற்காக அங்கு போடப்பட்டிருந்த நீண்ட நிலைக்கல் சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்தனர். எங்கும் துளி சப்தம் இல்லை. மரங்களில் சில இடங்களில் பட்சிகள் மட்டும் கீச் வீச் என்று கத்திக் கொண்டிருந்தன. மொத்தத்தில் ரம்யமாக இருந்தது. சில பத்திரிகையாளர்களும் வந்திருந்தனர். அவர்கள் கழுத்தில் டிஜிட்டல் கேமராக்கள், கைகளில் டேப் ரெக்கார்டர்கள். அவர்கள் ஆனந்தரின் அழைப்புக்காக காத்திருக்கின்ற மாதிரிதான் இருந்தது. அதே போலவே ஒரு வெண்ணிற பைஜாமா குர்தா அணிந்திருந்த ஒருவர் பத்திரிகையாளர்களை அழைத்தார். அவர்களும் அந்த மூங்கில் குடிசைக்குள் நுழைந்தனர். உள்ளே சொர்க்கலோகம் போல் வெண்ணிற படுதா கட்டப்பட்டு 1000 வாட்ஸ் போக்கஸ் பல்ப் ஒளிவிட்டு கொண்டிருந்தது. தரையில் எல்லோரும் அமர வசதியாக கை பருமனில் மெத்தை விரிப்பு, ஆங்காங்கே அதில் திண்டுகள். நடுநாயகமாக ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஆசனத்தில் ஆனந்தர் அமர்ந்திருந்தார். அவருக்கு இருபுறமும் 2 சிஷ்யர்கள். ஒரு ஏர்கூலர் சற்று தள்ளி அதிக சப்தமின்றி ஓடிக்கொண்டிருந்தது. மற்றபடி அங்கே எந்த இறை சின்னங்களும் வடிவங்களும் இல்லை. ஆனந்தர் மட்டும் தான் ஒரு இந்துதான் என்கின்ற மாதிரி நெற்றியில் மெல்லிய விபூதி கீற்றும், அதன் மேல் செந்தூரத்தில் சிறிய லிங்க வடிவில் ஒரு பொட்டும் வைத்திருந்தார். பத்திரிகையாளர்கள் வந்து அமர்ந்தனர். தசாங்க புகை வளைய வர ஆரம்பித்தது. ஆனந்தரின் உதவியாளர் ஜெகதீஷ் பத்திரிகையாளர்கள் நடுவில் பேசுவதற்கு தயாரானார். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடைய சுவாமிஜி அவர்கள் 3 மாத அயல்நாட்டு பயணத்தை முடித்து கொண்டு இன்றுதான் பாரதம் வந்துள்ளார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் உங்களை சந்திக்கிறார். இன்று நமது நாட்டில் ஆன்மீக போலிகள் அதிகரித்து விட்டனர். அவர்களுக்கு நடுவில் உடம் போட்ட தங்கமாய் மின்னி கொண்டிருப்பவர் நமது சுவாமிஜி. 3 காலங்களையும் உணர்ந்து தனக்குள் வைத்திருப்பவர். ஒருமுறை ஒரு மந்திரி சுவாமிஜியை சந்தித்து விட்டு செல்லும் போது, உங்களை கொல்ல முயற்சி நடக்கும், ஆனால் நீங்கள் தப்பி விடுவீர்கள் என்றார். சில தினங்களிலேயே அந்த மந்திரியை கொல்லும் முயற்சியில் அவர் தப்பினார். இப்படி சுவாமிகள் நடக்க இருப்பதை முன்பே கூறுவதில் நிறைய சாதனை புரிந்தவர். இவரால் தீராத நோய்கள் பலருக்கு தீர்ந்திருக்கின்றன.
மழையே பெய்திராத ஒரு கிராமத்தின் வழியாக சுவாமிகளின் கார் பயணித்த போது அந்த கிராமத்து வறட்சி சுவாமிகளை வாட்டியது என்றே சொல்லலாம். மனம் பொறுக்காத சுவாமிஜி அன்று அந்த கிராமத்தில் தங்கி இரவு முழுக்க தியானம் செய்தார். மறுநாள் மழை வந்து கொட்டி தீர்த்து விட்டது. இப்படி சுவாமிகளை பற்றி நான் சொல்லிக் கொண்டே போக முடியும். மொத்தத்தில் சுவாமிகள் இந்த மண்ணில் நடமாடுகின்ற ஒரு மகாத்மா, மனித தெய்வம். அவரிடம் நீங்கள் இனி கேள்விகளால் வேள்வி நடத்தலாம். ஜெகதீஷன் ஒரு அறிமுக உரையை மைக் ஒன்றை பிடித்து கொண்டே நிகழ்த்தி முடித்தான். அதன் பின் அந்த காட்லெஸ் மைக் பத்திரிகையாளர்கள் கைகளில் தவழ ஆரம்பித்தது. ஒரு பத்திரிகையாளர் முதல் கேள்வியை கேட்டார். சுவாமிகளுடைய உண்மையான பெயர்? ஆனந்தரே தான். உங்கள் சொந்த ஊர்? தயவு செய்து ஒரு யோகியை பார்த்து இப்படி கேட்பதை தவிருங்கள். ஒரு ஞானிக்கு இந்த உலகம் அவனுக்கு சொந்தமான ஊர்தான். இருந்தாலும் நான் பிறந்த ஊர் என்றால் அது சேலமாகும். சுவாமிகளுடைய குருநாதர்? நான் சுயம்புலிங்கம் போன்றவன். என் வரையில் அந்த ஈசனே என் குரு. அப்படியானால் உங்களுக்கு தீட்சை கொடுத்தது யார்? ஈசன். ஈசன் என்றால்? ஈசன் என்றால் ஈசன். ஈசனை தெரியாமல் இது என்ன கேள்வி? இல்லை, கைலாயத்து ஈசன் உங்கள் முன் தோன்றி உங்களுக்கு தீட்சை தந்தார் என்பது நம்புவதற்கு சற்று கடினமாக உள்ளது. அப்படியானால் நம்பாதீர்கள், விட்டு விடுங்கள். ஏன் உங்களுக்கு ஒரு குரு கிடைக்கவில்லை? நானே குரு, எனக்கு எதற்கு குரு? ஆனந்தரின் பதிலால் அங்கே சில நொடிகள் வரை ஒரு அமைதி. திரும்பவும் கேள்விகள் தொடங்கியது. ஈசனையே குருவாக அடைந்த உங்களுக்கு எல்லா யோக வித்தைகளும் தெரியுமா? யோக வித்தைகள் என் வரையில் சாதாரணம். உடல் பயிற்சியில் வித்தைகளை நான் சொல்லவில்லை. சில சித்தர்கள் தங்கள் வாயிலிருந்து லிங்கம் வரவழைத்து தருகின்றனர். சிலர் விபூதி வரவழைக்கின்றனர். நானும் வரவழைப்பேன். உங்கள் சட்டை பாக்கெட்டுகளில் பாருங்கள். அவர்கள் உடனே அவ்வளவு பேரும் சட்டை பாக்கெட்டை பார்த்தனர். உள்ளே எல்லா சட்டை பாக்கெட்டுகளிலும் ஒரு ஸ்படிகலிங்கம் இருந்தது. அவர்களுக்கு அப்படியே குப்பென்று வியர்த்து விட்டது. அருகிலேயே நின்றபடி இருக்கும் ஜெகதீஷ் முகத்தில் ஒரு மர்மமான சிரிப்பு. இது இது எப்படி நடந்தது? அதெல்லாம் யோக ரகசியம். இப்படி சிவலிங்கம் வரவழைத்தது போல தங்கம் வைரத்தை வரவழைக்க முடியுமா? தாராளமாக. ஆனால் அவைகள் ஆசையின் சின்னங்கள். எனவே நான் அவைகளை வரவழைக்க விரும்பவில்லை. தங்கம் வைரம் வேண்டாம். எவ்வளவோ பேர் தீராத வியாதிகளால் அவதிப்படுகிறார்கள். அவர்களுக்கு மருந்து வரவழைக்கலாமே. நிதி அமைச்சர் வந்து கேட்டால் பட்ஜெட்டையே வரவழைத்து தர என்னால் முடியும். ஆனால் கேட்பவர்களுக்கு தகுதி இருக்கிறதா என்பது முக்கியம். உங்களிடம் தகுதி இருக்கிறதா என்பது முக்கியம். உங்களிடம் ஒன்றை கேட்க என்ன தகுதி வேண்டும்? என் சீடனாக வேண்டும். 12 ஆண்டுகள் என்னிடம் பணிபுரிந்து யோக வாழ்க்கை வாழ வேண்டும். அதன் பிறகு அவர்கள் எதை கேட்டாலும் தருவேன். அப்படியானால் இங்கே ஒரு 12 வருடமாக இருந்தவர் தனக்கு ரம்பை போல ஒரு பெண் வேண்டும் என்று கேட்டால் வரவழைத்து தருவீர்களா? ஒரு பத்திரிகையாளரின் குறும்பான கேள்விக்கு ஆனந்தர் முகத்திலும் ஒரு குறும்பு சிரிப்பு. என்ன சாமி, நீங்களும் சிரிக்கிறீங்க? கடவுள் ஏன் எல்லார் முன்னாலும் தோன்றுவதில்லை என்பது எனக்கு இப்போது புரிகிறது. என் கேள்விக்கும் உங்க பதிலுக்கும் என்ன சாமி சம்பந்தம்? நிறையவே இருக்கு. ஒரு யோகி என்கிட்டயே தங்கம், வைரம், அப்புறம் ரம்பைன்னு இன்ப சாதனங்களை கேட்கிற நீங்க கடவுள் கிட்ட எதையெல்லாம் கேட்பீங்க? ஆனந்தரும் பதில் கேள்வி கேட்டுவிட்டு தொடர்ந்தார். இங்க என்கிட்ட பயிற்சி எடுத்தவங்களுக்கு அற்ப ஆசை தோன்றாது. எனவே இப்படியெல்லாம் கேட்க மாட்டார்கள் என்றார். அப்ப அந்த தைரியத்துலதான் உங்களை கடவுளாகும், உங்களால எல்லாமே செய்ய முடியும்னு உங்க சிஷ்யர் சொல்றாரா? ஒரு நிருபர் சற்று வில்லங்கமாக கேட்ட கேள்வியில் ஏராளமான குறும்பு. ஆனந்தரையும் அது சீண்டதான் செய்தது. நான் மட்டும் கடவுள் இல்லை, நீங்களும் தான் கடவுள். நாம எல்லாருமே கூட தான் கடவுள். ஆனா என்ன, நான் இந்த உண்மையை தெரிஞ்ச, சக்திகளை பயன்படுத்த தெரிஞ்ச கடவுள். நீங்க அப்படி இல்லை. இதுதான் நமக்கு இடையில உள்ள வித்தியாசம். இந்த ஒரு பதில தான் கிட்டத்தட்ட எல்லா யோகிகளும் சொல்றாங்க, நீங்களும் சொல்றீங்க. வேற விசேஷமான ஆற்றல் உங்ககிட்ட என்ன இருக்கு? விசேஷமான ஆற்றல்னா இப்ப
எங்களால வெறும் கையில விபூதி வரவழைக்க முடியாது, வாயில இருந்து லிங்கம் எடுக்க முடியாது, ஒருத்தர் மனசுல என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்படி எவ்வளவோ. இதெல்லாம் ஆற்றல் இல்ல, மேஜிக், தந்திரம். இருக்கட்டும், பக்தர்களை உருவாக்கி அவர்களை ஆன்மீகத்துக்கு இழுக்க இந்த தந்திரங்கள் பயன்படுறதா பலரும் சொல்றாங்க. மிட்டாய் கொடுத்து ஒரு பள்ளி மாணவனை சுதந்திர விழாவிலையும் குடியரசு தின விழாவிலையும் கலந்துக்க வைக்கிற மாதிரியான விஷயங்கள்ல பெரிய தப்பு ஒன்னும் கிடையாதுன்னு ஒரு யோகி சொல்லியிருக்கார். அவசியம் இல்ல. அவர் வேணும்னா அந்த மாதிரி மலிவான தந்திரங்களை கொண்டு பக்தி யோகத்தை வளர்க்கட்டும். எனக்கு அப்படி ஒரு அவசியமே இல்லை. ஏன்னா நான் அஷ்டமா சித்திகளையே அடைய போறவன். ஆனந்தர் முதல் தடவையாக அஷ்டமா சித்திகள் பற்றி சொல்லவும் பத்திரிகையாளர்களிடம் ஒரு மெல்லிய பரபரப்பு. அஷ்டமா சித்திகள் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா அதையும் கூட நாங்க ஒரு மேஜிக் மாதிரி தான் பாக்குறோம். என்ன செய்ய, இன்றைய விஞ்ஞான உலகம் எதை செய்திருக்கோ இல்லையோ நிறையவே கேள்வி கேட்கும், நிறையவே ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கும் கத்து கொடுத்திருக்கு. இவ்வளவு வருத்தப்படுற நீங்க அஷ்டமா சித்திகள்னா உண்மையில என்னன்னு சொல்லி அதுல உங்களோட சாகசங்களையும் எங்களுக்கு காட்டலாமே. காட்டதான் போறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்படி நான் காட்டிட்டா அப்புறம் இந்த உலகத்தோட ஒரே ஆன்மீக குருவா நான் மட்டும்தான் இருப்பேன். என் சகாக்கள் அவ்வளவு பேரும் அடிபட்டு போயிடுவாங்க. ஏன், எல்லா மதங்களுமே அடிபட்டு போயிடும். ஒரே கடவுள், ஒரே மதம் என்னுடையதுன்னு உருவாகி இந்த உலகம் பின்னால என்னை மட்டுமே கொண்டாடும். நல்லதுதானே? பல மதங்கள், பலவித கொள்கைகள், பலவித வழிபாட்டு முறைகள் இருக்கிறதால தானே என்னோடதுதான் வசதி இல்ல என்னோடதுதான் சிறந்ததுங்கிற எண்ணங்களும் அதனால சண்டை சச்சரவுகளும் தோன்றுது. சரியா சொன்னீங்க. கூடிய சீக்கிரம் நான் சொன்ன அந்த அஷ்டமா சித்திகளை எல்லாம் உங்க முன்னாடி செய்தே காட்டுவேன். இந்த மண்ணோட மிகப்பெரிய பொக்கிஷங்கள் அவை. தெய்வீகமான மனித சமுதாயத்துக்கு மட்டுமே சொந்தமானது அது. இந்த உலகையும் உங்களையும் என்னையும் படைச்ச இறைவனே நேரில் தோன்றி தந்த அற்புதங்கள் அது. அந்த அற்புதங்களை அடையிற நேரம் என் வரையில நெருங்கிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா இப்ப நீங்க அஷ்டமா சித்தி உடைய ஒரு யோகி இல்லையா? போதும், இப்படி நெருக்கி நெருக்கி கேள்வி கேட்கறத அரசியல்வாதிகள் கிட்ட வச்சுக்கோங்க, ஆன்மீகவாதிகள் கிட்ட வேண்டாம். உங்களுக்கு ஒரு உறுதியை மட்டும் நான் தரேன். அஷ்டமா சித்தி மட்டும் இல்ல, இரும்ப தங்கமாக்குற ரசவாதம், கயிற பாம்பாக்குற பீதாம்பர ஜாலம், நினைச்சப்போ மழைய உண்டாக்க முடிந்த ரிஷியஸ்ருங்க தபோசக்தி, வச்சாத செல்வத்தை எல்லோருக்கும் தர முடிஞ்ச குபேர அனுகிரகம், பல விஷயங்கள் நம்மை சுற்றி இருக்கு. இது எல்லாமே நம்ப முடியாத மாயங்களா, கட்டுக்கதைகளை போலதான் இருக்கு. நான் இது எல்லாமே விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை விட மேலான சக்தி படைச்சதுங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபிப்பேன். இது மட்டும் நிச்சயம். ஆனந்தர் அழுத்தமான அந்த பதிலுக்கு பின் இனி பேச ஒன்றுமில்லை என்கின்ற மாதிரி எழுந்து கொண்டார். நிருபர்களுக்கும் புரிந்தது. அவர்களும் கேள்விகளை நிறுத்தி கொண்டனர். சில நிருபர்கள் ஆனந்தருடன் சேர்ந்து புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டனர். அப்போது ஆனந்தரின் மேல் சட்டைக்குள் இருக்கும் செல்போனிடம் இருந்து சினுங்கள். அது ஒரு பிரத்யேகமான எண். அதன் மூலம் ஒரு சிலர் தான் அவருடன் நேரடியாக பேச முடியும். அதன் ஒலி கேட்டாலே யாரோ ஒரு முக்கிய பிரமுகர் தான் அழைக்கிறார் என்று உணர்ந்து ஆனந்தரும் தனியே ஒதுங்கி குரல் கொடுக்க தொடங்கி விடுவார். அப்பொழுதும் அப்படிதான் செய்தார். மன்னிச்சுக்கணும், எனக்கு ஒரு முக்கிய அழைப்பு என்று அந்த மூங்கில் குடிசையின் பின்புறமாக சென்று மேல் சட்டைக்குள் இருந்து செல்போனை எடுத்து காது கொடுத்தார். நமஸ்தே குருஜி. மறுபடியும் தமயந்தியின் குரல். அடடே, தமயந்தியா? அதுவும் இந்த நேரத்திலயா? ஆமாம் குருஜி, நான் இப்ப சில முக்கியமான விஷயங்கள் பேசலாம் தானே? தாராளமா. நான் இப்ப தனிமையில தான் இருக்கேன், சொல்லு தமயந்தி. குருஜி, இன்னைக்கு சிவன் மலையில இதுவரை நடக்காத ஒரு அதிசயம் நடந்தது. என்ன தமயந்தி அது? நம்ம கூட்டத்தால் கொலை செய்யப்பட்ட கண்ணனுங்கிற பத்திரிகையாளன் பிணமா தூக்குல தொங்குனத நான் பார்த்தேன். இது என்ன அதிசயம்? அவன் நம்ம கூட்டத்தை சேர்ந்தவங்களே அங்க சித்தர்கள் வேஷத்துல சுத்துறதையும் செல்போன் டேப் ரெக்கார்டர்னு நவீன ஆயுதங்களோட இருக்கிறதையும் பார்த்துட்டான். அத அவன் அப்படியே பத்திரிகையில எழுதுவான் தான் அவங்க தீர்த்து கட்டினாங்க. அப்படி தீர்த்து கட்டினவன் திரும்ப உயிரோட வந்தா அது ஆச்சரியம் இல்லையா? தமயந்தியின் கேள்வி ஆனந்தரை நெம்பி நிமிர்த்தியது. தமயந்தி, நீ அந்த கண்ணனை நேர்ல பாத்தியா? பார்த்தியாவா?
அவன் என் குடிசைக்கு வந்து அவனோட சாமான்களை எடுத்துக்கிட்டும் போயிட்டான். அது கண்ணன் தானா? தெரியும், நீங்க இப்படி கேப்பீங்கன்னு நல்லா தெரியும். கண்ணனே தான். அவனே எனக்கு அதுக்கான பதில சொல்லிட்டான். செத்துட்ட அவனுக்கு சித்தர்கள் உயிர் கொடுத்தாங்களாம், அதுவும் சஞ்சீவி மூலிகையால அப்படின்னு கண்ணன் சொன்னானா? ஆமாம். அத நீ நம்புறியா? என்ன குருஜி, இந்த காட்டு சித்தர்களையா நம்ப வேண்டாங்கிறீங்க? அப்படி இல்ல தமேந்தி. சஞ்சீவி மூலிகைங்கிறது செத்தவங்களை எழுப்புற மூலிகை கிடையாது. சாக கிடக்கிறவங்கள, அதாவது தச வாயுக்கள்ல ஒரு வாயுவாது உடம்புல இருக்கிறவங்கள தட்டி எழுப்புற ஒரு மூலிகை. நிச்சயமா செத்தவன் பிழைக்க முடியாது. அதுக்கு சித்தத்துல இடம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்ப கண்ணனை நம்ம ஆட்கள் முழுசா கொலை செய்யாம விட்டுட்டாங்களா? அப்படிதான் இருக்கணும். இல்லைன்னா நமக்கு தெரியாத வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். எது எப்படியோ கிட்டத்தட்ட 3 வருஷமா நீ அங்க போய் டேரா போட்டதுக்கு இப்பதான் ஒரு உருப்படியான விஷயம் சொல்லியிருக்க. இவ்வளவு நாளா உன்னை திரும்பி கூட பார்க்காத சித்தர்கள் முதல் தடவையா கண்ணன் மூலமா ஒரு பதில நமக்கு தந்திருக்காங்க. இதுவே கூட ஒரு நல்ல தொடக்கம் தான். நீங்க இங்க எப்ப குருஜி வரப்போறீங்க? எனக்கு என்னவோ நீங்க வராம என்னால மட்டும் எதையும் இங்க கண்டுபிடிக்க முடியும்னு தோணல. அப்படியெல்லாம் நினைக்காத. இந்த மனசோர்வு ரொம்ப ஆபத்தானது. நான் கூடிய சீக்கிரம் அங்க வருவேன். எப்பொழுதும் ரகசியமாகவே இருக்கின்ற சித்தர் ரகசியங்களை தெரிஞ்சுக்காம விடமாட்டேன். இப்ப கூட பத்திரிகையாளர்கள் கிட்ட அதை தான் சொன்னேன். நீ ஜாக்கிரதையா இரு. என் சிஷ்யர்களிலேயே விசேஷ தன்மை கொண்டவ நீ. நீ IPS படிச்சிருந்தும் ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகாம எனக்காக காட்டுக்குள்ள தன்னந்தனியா செயல்படும் உன் தைரியம், உன் சாதுரியம் ரொம்ப ரொம்ப பெரியது. நான் உனக்கு செய்ய வேண்டியதை செய்யாம விட மாட்டேன். ஆனந்தர் தமயந்தியையும் தட்டி கொடுத்து விட்டு செல்போனை அணைத்தார். ஆனால் மனதுக்குள் ஒரு புதிய தீ. இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த காணொளியில பார்க்கலாம். வாழிய செந்தமிழ் செம்மொழியாய்.